அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் வந்து 10 கொஸ்டினாக டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின் 1, நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது? ஆன்சர், ஒருபடித்தான கலவை. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒருபடித்தான கலவை. கொஸ்டின் 2, காஸ்பேரியன் பட்டைகள் வேரில் காணப்படுகிறது. ஆன்சர், அகத்தோல். காஸ்பேரியன் பட்டைகள் வேரில் அகத்தோல் பகுதிகள் காணப்படுகின்றன. கொஸ்டின் 3, உள்நோக்கிய சைரம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும்? ஆன்சர், தண்டு. உள்நோக்கிய சைரம் என்பது தண்டின் சிறப்பு பண்பாகும். கொஸ்டின் 4, காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது? ஆன்சர், எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். கொஸ்டின் 5, இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள். ஆன்சர், விவிபேரஸ். விவிபேரஸ் எடுத்துக்காட்டு கங்காரு. அடுத்ததா கொஸ்டின் 6, மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? ஆன்சர், மேற்கூறிய அனைத்தும். எண்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம் இவை அனைத்தும் மனித இதயத்தின் சுவர்களால் ஆனது. கொஸ்டின் 7, இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம். ஆன்சர், கண் விழித்திரை. இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. கொஸ்டின் 8, ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது? ஆன்சர், கிராபியன் பாலிக்கில்கள். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராபியன் பாலிக்கில்கள். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியை கட்டுப்படுத்த உதவுகிறது. கொஸ்டின் 9, மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட எந்த பண்பினை பெற்றுள்ளன? ஆன்சர், பண்புகளை நிர்ணயிப்பது. மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்களின் பண்பு பண்புகளை நிர்ணயிப்பது. கொஸ்டின் 10, டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது? ஆன்சர், சர்க்கரை பாஸ்பேட். டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது சர்க்கரை பாஸ்பேட். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 101, 2011 2014 தமிழ்நாட்டின் இரும்பு பாதை அளவு டேஷ் கிலோமீட்டராக இருந்தது? ஆன்சர், 3,76,162 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின், கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், பவானி ஆறு. கொடிவேரி அணை பவானி ஆறு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன? ஆன்சர், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர். தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள்? ஆன்சர், வாழை மற்றும் தேங்காய். கடல் மட்டத்தில் இருந்து ஆனைமுடியின் உயரம்? ஆன்சர், 2695 மீட்டர். கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் 2695 மீட்டர். தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? ஆன்சர், 7. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், சென்னை. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர், முப்பந்தல், கன்னியாகுமரி. NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஓசூரில் இருந்து டேஷ் வரை செல்கிறது?
ஆன்சர் கன்னியாகுமரி. NH 44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஓசூரில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது? ஆன்சர் தமிழ்நாடு. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. வரலாற்றின் தந்தை யார்? ஆன்சர் ஹெரடோட்டஸ். வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். மருத்துவத்தின் தந்தை யார்? மருத்துவத்தின் தந்தை. ஆன்சர் ஹிப்போகிரேட்டஸ். இயற்பியலின் தந்தை யார்? இயற்பியலின் தந்தை. ஆன்சர் நியூட்டன். புவியியலின் தந்தை யார்? புவியியலின் தந்தை. ஆன்சர் தாலமி. புவியியலின் தந்தை தாலமி. சமூகவியலின் தந்தை யார்? சமூகவியலின் தந்தை. ஆன்சர் அகஸ்டஸ் காம்தே. சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் காம்தே. தாவரவியலின் தந்தை யார்? தாவரவியலின் தந்தை. ஆன்சர் தியோபிராஸ்டஸ். கணிப்பொறியியலின் தந்தை யார்? ஆன்சர் சார்லஸ் பாப்பேஜ். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆன்சர் ஆடம் ஸ்மித். வேதியியலின் தந்தை யார்? ஆன்சர் ராபர்ட் பாயில். விலங்கியலின் தந்தை யார்? ஆன்சர் அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அது நல்லா மனப்பாடமா வச்சுக்கோங்க. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலம். ஆன்சர் தமிழ்நாடு. முதல் உலக செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு. ஆன்சர் கோயம்புத்தூர் 2010. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர், ஆண்டு 2010. தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2019. தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 16/11/2021 அன்று தொழில் வளர்ச்சி சார்பில் புதிய வகை வணிக பெயர் கொண்ட சிமெண்டை அறிமுகம் செய்தார். ஆன்சர் வலிமை சிமெண்ட். டேஸ் மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம் பெறவில்லை. ஆன்சர் மதுரை. மதுரை மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம் பெறவில்லை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.